வணக்கம் நண்பர்களே. இன்று நாம எல்லாருக்கும் பிடிச்ச சுலபமா சீக்கிரமா செய்யக்கூடிய எலுமிச்சை சாதம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ் திராவல் கோவில் பிரசாதம் எல்லாத்துக்கும் இது சூப்பர் ரெசிபி. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். சாதம் 2 கப் நன்றாக ஆறிய சாதம். எலுமிச்சை சாறு தேவையான அளவு. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். கடுகு 1 டீஸ்பூன். உளுந்தம் பருப்பு 1 டீஸ்பூன். கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். காய்ந்த மிளகாய் 2. பச்சை மிளகாய் 2 நறுக்கியது. கறிவேப்பிலை சிறிதளவு. மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன். வேர்க்கடலை ஒரு கைப்பிடி. உப்பு தேவையான அளவு. ஸ்டெப் 1 தாளித்தல். ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு சேர்த்து பொடிக்க விடுறோம். அடுத்ததா உளுந்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்து பொன்னிறமா வரும் வரை வதக்கணும். ஸ்டெப் 2 வாசனை கூட்டுவது. இப்போ காய்ந்த மிளகாய் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து ஒரு நல்ல வாசனை வரும் வரை வதக்கிக்கலாம். அதோட வேர்க்கடலையும் சேர்த்து கிளறுறோம். ஸ்டெப் 3 மஞ்சள். சாதம் உடையாம மெதுவா கலந்துவிடணும். ஸ்டெப் 4 எலுமிச்சை சாறு. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு இப்போ எலுமிச்சை சாறை சேர்க்கிறோம். நல்லா மெதுவா கலந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எலுமிச்சை சாறு சேர்க்கும்போது அடுப்பு ஆஃப்ல இருந்தா சாதம் கசக்காது. ருசியும் சூப்பரா இருக்கும். சூப்பரான எலுமிச்சை சாதம் தயார். இதுக்கு சைடா அப்பளம் வேர்க்கடலை சட்னி அல்லது தயிர் இருந்தா செம்ம காம்பினேஷன். இந்த எலுமிச்சை சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. மேலும் சுலபமான வீட்டு சமையல் ரெசிபிகளுக்கு ஹெல்தி பைட்ஸ் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.